இப்போ நாங்கள் இதில் வந்து 85 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 2-3 பிள்ளை பெற்றதுக்காக என் மாமியார். நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆலம்பாறை சைடு, அதாவது பாரதிபுரத்துலேருந்து எரச்சகுளம் போகக்கூடிய ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையான பிளேஸ் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அது சீனரியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு பக்கத்தில், நாகர்கோயிலுங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஆலம்பாறைங்கிற ஏரியா. இது வந்து அவ்வளோ அருமையான இடம். அதாவது வயல், மலை, குளம், அந்த மாதிரிப்பட்ட நல்ல ஒரு சீனரி உள்ள ஏரியா. அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படி வரும்போது ஒரு பாட்டி அம்மா வந்து பைனி சேல் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. பைனின்னா அதாவது மாத்தாண்டம் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கானின்னு சொல்லுவாங்க. அதே இது நாகர்கோவில் சைடில் வந்து பைனின்னு சொல்லுவாங்க. இதே இது திருநெல்வேலி அந்த சைடு பெய்யாச்சுன்னா, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி அந்த சைடெல்லாம் பெய்யாச்சுன்னா பதநீர்னு சொல்லுவாங்க. அந்த இது விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நம்மளும் போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை ஒதுக்கிட்டு பக்கத்தில் போனோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எப்படி இருக்கு அவங்கள்ட்டே நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். வரலாமா? இது எப்படி பாட்டி? இது ஒரிஜினல் தானா? எனக்கு ஒன்று கொடுங்க பாட்டி. இல்லை, குடிக்கிறதுக்கு கொடுங்க. இப்போ இல்லை எடுத்துடட்டுமா? ஆறீங்களா? ஆ, கை விட்டு பிடிச்சிக்கோங்கக்கா. வேற என்ன? நல்லா இருக்கு பாட்டி. நான் குடிக்கிறேன் பாட்டி. தம்பிக்கு வாங்கி கொடுக்கணும். இருக்கட்டும், நீங்கள் உட்காருங்கண்ணா. வாதி கொடு. நல்லா இருக்குது பாட்டி, நல்ல இதாக இருக்குது. ஆமாம். நீங்கள் எந்த சைடு பண்ணலேருந்து எடுக்கிறீங்க? பக்கத்தில் தானே? நீங்கள் எத்தனை வருஷம் மட்டும் இதில் இது வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் இதில் வந்து 85 வருஷம் ஆச்சு. சரி சரி. சின்ன செல்லு ரோடு. இந்த ரோடு பைக்கு வராது, காரு வராது. அந்த நேரம் காரு ஒன்றும் இல்லை. சரி சரி. மனசிலாகுங்க. சைக்கிளு, இந்த சக்கடை வண்டி. ஆமாம். இப்போ இந்த இது பட்டில பைசா பட்டில வண்டி பார்த்துக்கானுவேன். ஆமாம் ஆமாம். சக்கடை வண்டி. சக்கடை வண்டின்னா அந்த மாட்டு வண்டி சக்கடை வண்டி. பைசா அந்த இது மரத்தில் செய்து அது. ஆமாம் ஆமாம். அந்த பைசா போட்டுன்னா வந்து வந்து அப்போவோம். ஒரு சனம் இல்லை. நாங்கள் எல்லாம் வந்து இருக்கேன். சரி சரி. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 111 வயசு ஆகும். 111 வயசு. என் கல்யாணத்தோட ஒரு பகுனு எவ்வளோ ரூபா? 70 ரூபா. சரி சரி. அப்போ கஷ்டம். எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லைங்களா? சரி சரி. பாட்டிக்கு பேர் சொல்லவே இல்லை. லட்சுமி. லட்சுமி. எங்கள் அம்மா ஒரு குளச்சல்.
என்ன பாட்டி? எங்கள் அம்மா பிறப்பு அளவுக்கு விட்ட குழந்தை எல்லாமே குளச்சல் தான். கட்டி கொடுத்த எங்கள் அம்மா. இது எடுத்து தாரது யாரு உங்களுக்கு? பையனை எடுத்து தாரது இதா? ஆமாம், என் மகன். உங்கள் மகன் தானா? சரி சரி. அவங்க இப்போ வெளியில் வேலைக்கு போகிறாங்களா? யாரு? அவங்க உங்கள் மகன் பையனு கொண்டு வரல. ஓ சரி சரி. உங்களுக்கு எடுத்து கொஞ்சம் தந்துக்கிட்டு அவங்க கொண்டு போவாங்க அப்படி தானே? சரி சரி. எங்களுக்கும் பணம் உண்டு பாட்டம். ஆ ஆ. நான் அந்த குளத்தங்கடையில். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, ஆ 3 ஆம்பளை பையன். சரி, 6 பேர் மொத்தம். பாட்டிக்கு அப்போ 111 வயசாச்சு. இதில் நீங்கள் வியாபாரம் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது 8 வருஷம் 8 வருஷம் இருக்கும். நான் அதுக்கு முந்தையே காப்பி கடை வச்சுருந்தேன். சரி சரி. டீ கடை? டீ கடை. காப்பி கடைன்னாக்கி இட்லி, தோசை, பூரி, இந்த வடை. சரி. வடை, உண்ணியப்பம், இந்த உள்ளி வடை எல்லாம் போடுவேன். நான் 4 மணிக்கே முழிச்சு இட்லி, தோசை எண்ணெய் போட்டு எடுத்து வச்சுடுவேன். சரி சரி. ரச வடை. வடை நைட்டு போட்டு ரசத்தில் போட்டுருவேன். வடையும் போட்டு என்னன்னாலும் என்னைக்கேன்னு சொல்லுவானுவேன். நீங்கள் தரது மாதிரி 6 பேரும் செஞ்சுக்கிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கை இது வேணும்ல, கை பக்குவம் வேணும்ல. ஒவ்வொருத்தரும் தர மாட்டாங்க பாட்டி. என்னால் அந்த ஆட்டோவில் விட்டு ஆட்டோ கழியாத நேரம் இந்த வேலையை தொடங்கும். சரி சரி. இன்னும் கொஞ்சம் பயணி வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு சும்மா இருக்க வேண்டிய நேரம் இதில் வந்து இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிள்ளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இதுக்காக. வேறு வேலை செய்யாண்டா நீ வந்து சாப்பிடுது. என்னத்துக்கு அம்மா அந்த மாதிரி வேலை பார்க்க? நான் சாவு என்னால் கழியாமல் பாயில் படுக்க நான் வர மாட்டேன். சரி பாட்டி, இது நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஏன் மக்கா அதில் என்ன ஒரு பாட்டில் தான் 20 ரூபா சும்மா தானே இருக்கு. சரி சரி. நம்ம நேரம் போக்குக்காக நாங்கள் வெத்திலையும் வாங்கிக்கலாம், என்னதும் மாத்திரம் வாங்கிக்கலாம், என்னதும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மொத்தம்? 200 கிடைக்கும். விற்று தானே எவ்வளோ விற்றுன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா சைஸில் 200 ரூபாய்ங்க சும்மா தானே. சரி சரி. உங்கள் செலவுக்கு அப்படி ஓடும், நம்ம செலவு ஓடும். பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு தான் இருக்காங்க. நான் அதே மாதிரி வந்தாக்கி சும்மா தான் இருக்கணும். சரி சரி சரி. கை காலெல்லாம் முடக்கணும் சீக்கிரம். அதனால தான் வரலாம் இருங்க. சாப்பாடெல்லாம் நான் பொங்கிடுவேன். பொங்கினா சாப்பாடு வச்சு சாப்பாடு கருப்படி கூட்டு சால்படி. சாரிங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மொபைலில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுது. அதனால் வாய்ஸ் சரியாக இதாகலை, கேப்சர் ஆகலை. அவங்க வந்து சில நாள் வந்து பயணி எல்லாமே விற்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு தான் சாப்பிடுவோம். வீடு ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாப்பாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வேறு விசேஷமாட்டு எதுவுமே சாப்பிடலை. அவங்க வந்து அரிசி, அப்புறம் உளுந்து, வெந்தயம் இந்த 3ஐயும் போட்டு அவிச்சு சோறு மாதிரி ஆக்கி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருப்பட்டி இருக்குல்ல, அந்த கருப்பட்டி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பயணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பயணி, எந்த கலப்படமும் இல்லாமல் கொடுக்குறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பார்வதிபுரம் டு எரச்சகுளம் போகக்கூடிய அந்த ரோட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த பாட்டியையும் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்து பாட்டிகிட்டேருந்து அந்த இது பயணி வாங்கி குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கலப்படம் இல்லாத பயணி ரொம்ப இதாட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய். காணிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மலைங்க போதும் போதும்.